ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எடுத்தவர் வாசிங்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி. நீங்கள் எனக்கு அதிலிருந்து வாசிங்களேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நலமானதை சாப்பிடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அப்பம் இல்லாததற்காக நீங்கள் உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பதற்காட்டிலும் நலமானதை சாப்பிடுவதற்கு நீங்கள் கவனமாயிருங்கள். ஆமென். அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது, அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உண்மையாகவே நம்மோடு அநேக காரியங்களை இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது கடந்த முறை இதை வார்த்தை குறித்து பேசும்பொழுது மன்னாவை குறித்து பேசினேன் இல்லையா? ஆமாம். மன்னா பொழிந்தருளப்படும். அந்த மன்னா எப்படி சேகரித்து வைப்பார்கள்? அந்த மன்னா எல்லாருக்கும் ருசியுள்ளதாக இருந்தது, அப்படி தானே? ஆமாம். டிஃப்ரென்ஸே இல்லை, எல்லாத்துக்கும் அந்த மன்னா பிடித்திருந்தது. அதே போல் தான் கர்த்தர் தருகிற வார்த்தையும் உண்மையாகவே தாகத்தோடு பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு அது ருசியுள்ளதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது திருப்தியாக இருக்கும். எப்படி இருக்கும்? உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். திருப்தி இல்லாமல் போகவே போகாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் வேதத்திலே ஒருவரை குறித்து நான் சொல்லி பேச விரும்புகிறேன். கிதியோனை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். கிதியோன், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். கிதியோனை குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் போய் வீட்டில் அடிக்கடி சொல்கிறேன். எத்தனை பேர் அதை வாசிச்சிருக்கீங்கன்னு தெரில. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எல்லாம் வாசிச்சிருக்கீங்க தானே? வாசிச்சிருக்கோம். ஆமாம், சரி. நியாயாதிபதிகள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அதில் புலப்படுகிற காரியம் என்ன? அது வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அநேக நியாயாதிபதிகள் இருந்தார்கள். பெண் நியாயாதிபதி, ஆண் நியாயாதிபதி எல்லாம் இருந்தாங்க. சரி, அது வாசிக்கும் பொழுது நீங்கள் அதில் கற்றுக்கொண்ட ஏதாவது ஒரு காரியம் என்ன? ஆமாம், அது முதல் 2 நான் அதுலேருந்து கற்றுக்கொண்டது என்ன? நீங்கள் நியாயாதிபதி வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு சர்க்கிள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சூப்பர். ஆமாம், நீங்கள் நல்ல நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பாவம் செய்வார்கள், ஆண்டவரிடத்தில் முறையிடுவார்கள், ஆண்டவர் ஒரு நியாயாதிபதி எழுப்பார், மறுபடியும் பாவம் செய்வாங்க. அப்போது நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னா, அந்த நியாயாதிபதிகள் காலத்தில் இருக்கிற அதே ஜனங்களை போல் இருக்கிறோமா இல்லை வேறு மாதிரி இருக்கிறோமான்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் வாசித்து பாருங்கம்மா. அப்படி தான் 6ஆம் அதிகாரத்தில், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்துட்டார். இது ரெகுலராக அந்த நியாயாதிபதிகள் காலத்திலே நடக்கிற ஒரு விஷயம். ரெகுலராக இது நடக்கிற என்ன அப்படின்னா, அவங்க பாவம் செய்யும் போது நான் சில நேரம் சொல்லியிருக்கேன்ல, எல்லாமே சத்துரு வந்து நம்மளை போராடுறதில்ல. சில நேரம் ஆண்டவர் பிசாசிட்ட ஒப்பு கொடுத்துட்றார். 2 இருக்குல்ல. ஒன்று, சத்ரு யோபுவோட விஷயத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் இவனுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை வச்சுருக்கீங்க, அதனால தான் அவன் உங்களை இன்னுமே மறுதளிக்காமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன கேட்காரு? உத்தமனும் சன்மார்க்கனுமாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்லும்போது, அவனுடைய ஜீவனை விட்டுட்டு எல்லாத்தையும் தொடு அப்படின்னு சொல்லும்போது பிசாசு தொடுகிறதா இருக்கு. அது ஒரு கேட்டகரி. இங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்குறார். பிசாசு இல்லை, சத்ரு. சத்ருக்கள் யார் அப்படின்னா, சுற்றி இருக்கிற, அதாவது மீதியானியர்கள், அமலேக்கியர், எபூசியர், பெலிஸ்தியர், இப்படி எல்லாருமே என்னதான் சத்துருக்கள் அப்படின்னா அவர்களுக்கு விரோதிகள். இப்போ இன்றைக்கி யுத்தம் நடந்து கொண்டு இருக்குல்ல, இன்றைக்கி ஒருத்தனுக்கு ஒருத்தன் யார் தான்?
விரோதிகள், அவர்கள் தான் சத்துருக்கள். ஆமென். அவன் வந்து பிசாசு கிடையாது. இப்போ அமெரிக்காக்காரன் ஈரானை பார்த்து நீ எனக்கு பிசாசுன்னு சொல்ல முடியாது, அவன் எனக்கு சத்ருவா இருக்கிறான் அப்படின்னு. அதே போல சத்ருன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம எலெக்ஷனுக்கெல்லாம் ஜெபிச்சோம், அப்படி தானே? ஆமாம், தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அநேக சபைகளில் தொடர்ந்து எலெக்ஷனுக்காக ஜெபம் நடந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் ஒழுங்கு ஆகலை அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? ஒப்பு கொடுத்துறார், சத்ரு கையிலே ஒப்பு கொடுத்துறார். நம்ம நினைப்போம் இவர் வந்தால் ஐயோ கஷ்டம், அவர் வந்தால் ஐயோ கஷ்டம், இவங்க 2 பேர் வந்தால் கஷ்டம், 3 பேர் இல்லை இல்லை. கிறிஸ்தவர்கள் ஒழுங்காக ஆண்டவர்கிட்ட திரும்பவில்லை, ஆண்டவர்கிட்ட அவர் விரும்புகிற பிரகாரம் நடக்கலை அப்படின்னா நம்ம ஜெபம் முடிச்சுட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன ஆண்டவரே இவ்வளோ ஜெபித்தோமே, இவ்வளோ பண்ணணுமே, ஏன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஆண்டவரே ஒப்பு கொடுத்துருவார். ஆண்டவரே ஒப்பு கொடுத்துருவார். ஜாக்கிரதையாக இருக்கும். நம்ம மற்றவர்களுக்காக பரிந்து பேசி நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மற்றவங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக நம்ம திறப்பில் நிற்பது ரொம்ப அவசியம். இங்கே பார்க்கும் பொழுது திரும்பவும் பாவம் செய்தார்கள். 7 வருடம் என்ன பண்ணாராம்? மீதியான் கையில் ஒப்பு கொடுத்தாராம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்த கொண்ட இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் அந்த நாட்களிலே சத்ரு கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது வாழ்க்கை எப்படியா மாறுது? பயம் நிறைந்ததாக மாறுது. தன் ஜீவனை காப்பாற்றுவதற்கு. நேற்று யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் எட்வர்ட் பத்ர் வீட்டில் தான் நினைக்கிறேன், அமெரிக்காலேருந்து எல்லாம் திரும்பி வராங்களாம் பயந்து போய். அப்படி தானே யாரோ சொன்னாங்க, கரெக்டாக? ஆமாம், அமெரிக்காலேருந்து எல்லாம் திரும்பி வராங்க, எல்லாமே ஷட் டவுன் ஆக போகுது, லாக்டவுன் மாதிரி ஒன்று வரப்போகுது அப்படின்னு எல்லாம் பயப்படுறாங்க. அப்போது சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்குள்ளே என்ன வருது? பயம் வருது. கொரோனா டைமில் நம்ம எல்லாம் அதே பார்த்தோம் இல்லை? ஆமாம், மாஸ்க் போட்டுகிட்டே போவோம். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இருமல் வந்தோடனே அது கொரோனாவாக இருக்குமோ, ஏற்கனவே இதை சொல்லியிருக்கு இல்லை? ராஜ்சேகர் பாஸ்டருக்கு கொரோனா இருந்துச்சு, அவரு கூடயே வண்டியில் போகிறேன், வெண்ணாலனில் போய் பாஸ்டமாக தான் அதை அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு அவங்களே அவரை கூட்டிகிட்டு போய் டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு பாஸ்டமாக உள்ளேருந்து வெளியே வராங்க. நானும் பாஸ்டரும் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து நான் வண்டி ஓட்டிகிட்டு போனதுனால கதை பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவர் சொல்கிறார், அவரோட திருப்திக்காக நான் வரேன், இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. பாஸ்டம்மா வந்துட்டு இப்படின்னு தலையாட்டினாங்க. இப்படின்னு தலையாட்டினோடனே என்னன்னு கேட்டேன். பாசிட்டிவ் அப்படின்னாங்க. பாசிட்டிவ்னு சொன்னவொடனே உடனே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு வீட்டில் ஒன்று தொண்டை கவ்வுது, தொண்டை வலிக்கிற மாதிரி அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா பயம். இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு தானே என்ன வந்துடும்? பயம் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் சத்துருன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது என்ன பண்ணாங்களோ, அவங்க ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும்போது மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலம் கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு போர் நடக்கிற இடத்துல அதே சூழ்நிலை தான். இது ஆண்டவரே ஒப்பு கொடுத்தாரான்னு தெரியாது, அவர்களே வாங்கி கொண்டார்களா தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இதே சூழ்நிலை நம்மளுக்கு வராதுன்னு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட வார்த்தையில் கவனமாக இருக்கணும், அதன்படி நடப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். இந்த நாட்களிலே கடைசி நாட்களில் வந்துட்டோம். இது எப்போன்னு தெரியாது, எப்போ வரும்னு தெரியாது. ஆமாம், பாட்டு பாடும்போது ஷேரன் சொன்னால, அதாவது ரொம்ப கடைசி நேரத்தில் எப்போயுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ டேனிக்கிட்ட கேட்டேன், ஆயத்தமாக இருக்கிறியாடா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர் அப்படின்னு. என்னடா சின்ன வயசு, இன்னும் கல்யாணம் கூட பண்ணலாம், பார்த்துக்கலாம் பாஸ்டர் அப்படின்னா. இல்லை, என்னடா டக்குன்னு வந்துட்டு என்னடா இல்லை, இது இல்லை மேட்ரு. நம்ம ஆயத்தமாக இருப்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே என்ன நடக்கிறது அப்படின்னா ஒரு பயம் வருது. பயம் வந்துடுச்சு. இப்போல்லாம் நிறைய பேர் அதிகமாக விறகடுப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பயம் வந்துடுச்சு. நான் நேற்று கூட சொல்லியிருக்கேன், நான் வீட்டுக்கு பின்னாடி ஒரு அடுப்பு கட்ட போகிறேன், பயம் வந்துடுச்சு. சாப்பாடு வைக்கிறதுக்கு மாத்திரம் ஒரு அடுப்பு கட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா பயம், கேஸு தீந்துடும், கேஸு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு. அதே போல் மேலே காம்பவுண்ட்லேயும் ஒரு 2-3 அடுப்பு கட்டி வச்சிடும். இனி குழம்பெல்லாம் ஆக்கணும்னா அடுப்பில் தான் ஆக்கணும், விறகு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்? பயம். பயம் ஜனங்களுக்குள்ளாக ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா சத்ரு நம்மளை ஒடுக்கும் பொழுது ஒரு பயம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. அதே இது இங்கே கிதியோனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் தனியாக ஒரு இடத்துல சத்ருக்கு கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றி அங்கே இருக்கிற நெல் இதெல்லாம் என்ன காப்பாற்றி போர் எடுத்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது பயத்தின் மத்தியிலையும் ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னைக்கு
இப்போ நம்ம தான் இந்த ஈரான் அப்படிங்கிற வச்சுக்கலாம், இந்த இடம் தான் ஈரான், இந்த நம்ம தமிழ்நாடு தான் ஈரான் வச்சுக்குவோமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மழை காலம் வருது, ஜூன் மாதம் வருது, எல்லாரும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? விவசாயம் பண்ணுவாங்களா? ஆமாவா? அதான் குண்டா ஒழுகுதில்ல அதான் குண்டு குண்டா போட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? விவசாயம் பண்ண யோசிப்போமா, இல்லை அந்த போரெல்லாம் நின்னதுக்கப்புறம் நம்ம யோசிப்போமா? ஆமாம். பட் கிதியோன் அந்த இந்த மீதியானர்கள் என்ன பண்ணுவோன்னு அது கீழே அப்படியே வாசிங்களே, யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்து. ம் 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 எமோரியர். போதும். சொல்லை கேளாமல் போனனால, கர்த்தர் என்ன எகிப்திலிருந்து வரும் பொழுது சொன்னாரோ அது கேளாத போனனால இந்த பிரச்சனை. ஆனால் இதன் மத்தியில் அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் ம் ம் போதும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஒரு பக்கம் இதுக்கு முன்பதாக தீர்க்கதரிசியை எழுப்பினார். தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்கிறாரு? என் சொல்ல நீங்கள் கேட்காம போயிட்டீங்க. நான் என்னென்னலாம் செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் சொல்ல கேட்காம போயிட்டீங்கன்னு. இந்த பக்கம் தீர்க்கதரிசி இல்லை, கிதியோன் கிட்ட இருக்கிறது தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தூதனானவர். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோன் கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்கார். அவன் என்ன பண்ணுறான்? ஆலயத்துக்கு சமீபமாக போர் எடுத்து கொண்டு இருக்கிறான். அந்த நெல்லெல்லாம் காப்பாற்றி வைக்கணும். அப்படியே சத்துரு வந்தாலும் என்ன பண்ணிடலாம், அதை அப்படியே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு தனி ரூட் எடுக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்துகிற பாதையில் ஜனங்களெல்லாம் பயந்து இருந்தாலும், ஜனங்களெல்லாம் உயிருக்கு பயப்படலாம், நான் செத்து போனேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இருந்தாலும், நீங்கள் தைரியமாய் நீங்கள் ஒரு தனி ஸ்டெப் எடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதிலும், ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருப்பதிலும், கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்வதிலும், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்பதிலும் நீங்கள் ஒரு தனி ரூட் எடுக்கணும். இங்கே கிதியோன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தனி ரூட் எடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் பார்த்தீங்கன்னா கிதியோன் இடத்துல வந்தது அதாவது சாதாரண தூதன், கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு இருக்கேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு பைபிளில் இருக்கோ அது இயேசு அங்கே வந்து தரிசனமானது. ஆமென், ஹல்லேலூயா. பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை. ஆனால் எங்கெல்லாம் பைபிளை நீங்கள் வாசிக்கிறீங்களோ நல்லா புரிஞ்சுக்குங்க, அது பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே தெய்வம் தான். பிதா பழைய ஏற்பாட்டில், குமாரன் புதிய ஏற்பாட்டில், பரிசுத்தாவி அதுக்கப்புறம் இல்லை. ஒரே தெய்வம் தான். ஆழத்துவங்கள் தான் வேற வித்தியாசமானது. இங்கே கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகிறார். அடுத்தது வாசிங்களேன். கர்த்தருடைய தூதனானவர் போதுமானது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உலகமே பயந்து கொண்டு இருக்கலாம், உலகமே கலக்கம் அடைந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் உங்களை பார்த்து சொல்லுற ஒரு வார்த்தை பராக்கிரமசாலி. ஆமென், ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, உங்களுக்கு நீங்கள் எப்படியாப்பட்டவர்கள்? ஐ எம் வீக். நான் ரொம்ப வீக். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ பராக்கிரமசாலி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை பிடிச்சிக்கின்ற ஒவ்வொருவரும் யார் தான்? பராக்கிரமசாலி.
ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் என்னால இன்னைக்கு அந்த எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம்னு ஒரு சின்ன ஒரு பிரசங்கம் பண்ண பார்த்தீங்களா, அதே போல தான் நமக்கு என்ன இருக்கோ இல்லையோ கர்த்தர் நம்மோடு இருந்தா நம்ம பராக்கிரமசாலிகள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஏன் கூட கர்த்தர் இருந்தா நான் பராக்கிரமசாலி. ஆமென், ஹல்லேலூயா. தைரியமா சொல்லணும், நான் கர்த்தரோடு இருந்தா நான் பராக்கிரமசாலி. என் கூட கர்த்தர் இருந்தா நான் கர்த்தரோடு இருந்தா ரெண்டும் எப்போ நடக்கும்? அவர் வழியில் நடந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கிதியோன் உண்மையாகவே பார்க்க போனால் அவன் ரொம்ப தேவனை தேடுகிற ஒரு நல்ல ஒரு மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் கிதியோன் இடத்துல வந்தார் அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, அதே 24 வசனம். கர்த்தருக்கு ஷாலோம் என்று பெயரிட்டான், அது இந்நாள் வரைக்கும் ஒப்ராவில் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய தூதனானவரை பார்த்தவனே he started worshiping. ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நீங்க உணர ஆரம்பிச்சோன்னே நீங்க என்ன பண்ணக்கூடாது? அடக்கி கொள்ளக்கூடாது. இந்த கிதியோன் என்பவன் கர்த்தரை பார்த்த உடனே, கர்த்தரை முகமுகமாய் பார்த்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சான்? உடனே ஒரு பலிபீடத்தை கட்ட ஆரம்பிச்சான். நம்மளும் இன்னைக்கு எப்படி பலிபீடத்தை கட்டுறோம்? நம்ம துதியினால பலிபீடத்தை கட்டுறோம், நம்ம ஸ்தோத்திரத்தினால பலிபீடத்தை கட்டுறோம், நம்ம ஆராதனையினால பலிபீடத்தை இன்னைக்கு நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கிதியோனை போல நம்ம இடத்துல கர்த்தர் தேடி வந்து, நீ ஒரு பராக்கிரமசாலி, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் நம்ம ஒரு நல்ல ஒரு வர்ஷிப்பரா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நல்ல ஒரு ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக, ஆராதிக்கிற ஒரு மனுஷியாக, கர்த்தர் எப்பொழுதும் துதிக்கிற ஒரு துதி நம் வாயில இருக்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷியாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நல்லா இருக்குமா மட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது அல்ல, கஷ்டத்துல ஸ்தோத்திரம் சொல்லுவது தான் பெரிய கஷ்டம். கடந்த நாள் கிண்டலாக நான் சொல்லும் போது அதுக்கு விளக்கம் சொன்னேன். அதாவது காரில் போகும்போது அநேக டிரைவர்ஸுக்கு எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் இருக்கும். வண்டி இடிக்க போகும்போது என்ன சொல்லுவாங்க? பின்னாடி உட்காருவாங்க, சொல்லுங்க ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமாம், இல்லை இது அனுபவம் இல்லையோ? கார் நான் ஓட்டிகிட்டு போவேன், கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது திடீர்னு குறுக்கால எவனா வருவான், பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்கணும், அது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ நான் சொன்னேன், ஏமா இடிக்க போகிறதுக்கு எதுக்கு ஸ்தோத்திரம்? அதாவது போகிறதே அவன் குறுக்கால வந்துட்டான், இதுக்கு நீ அண்ணா ஆண்டருக்கு நான் நன்றியாக சொல்கிற. ஸ்தோத்திரம்னு என்ன? ஆண்டருக்கு நன்றி சொல்கிறது இல்லை, எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமா. ஆமென், ஹல்லேலூயா. அப்பா அதை சொன்னேன், எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, நீர் எனக்கு தருகிற எல்லாமே தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த துதிக்கிற ஒரு இருதயம் நம்மளுக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நல்லது செய்யுமா மட்டும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திர பலிக்கு புக் எடுத்து வச்சு உட்காந்துடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செஞ்சார், இன்னைக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்ணிடுவேன், இந்த ஸ்தோத்திர பலியெல்லாம் முடிக்காமல் நான் எந்திரிக்க மாட்டேன். இல்லை, இது இல்லை. கர்த்தர் எனக்கு செய்தாலும் செய்ய விட்டாலும் டெய்லியும் எந்திரிச்சு, எத்தனை பேர் எழுந்த உடனே ஸ்தோத்திரத்தோடு எழும்புறீங்க? ஆமென். சில கைகள் உயர்கிறது, கை ஸ்தோத்திரம். எந்திரிச்ச உடனே ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததுக்கு நன்றி. கிதியோனை பார்த்து நீ பராக்கிரமசாலி என்று சொல்வதற்கு காரணம் என்ன அப்படி தெரியுமா? அவன் ஒரு நல்ல ஒரு வர்ஷிப்பர். மற்றவர்களெல்லாம் ஒரு சைடாக இருந்தாலும் கிதியோன் கர்த்தரை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா 13 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால். வாசிங்க. ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. கிதியோனுக்கு ரெண்டாவது கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. எகிப்திலே கர்த்தர் என்னென்னலாம் செய்து இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தாரோ அந்த ஹிஸ்டரி தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளை வாசிக்கும் பொழுது தான் உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். நீங்கள் வாசிக்கல அப்படின்னா, இந்த பிரசங்கத்தை கேட்டு போறீங்கன்னா, இங்கேருந்து வெளியில் போகிறதுக்குள்ள நம்ம பார்ப்போம்ல, விதைக்கிறவன் வந்தான், ஒரு முள்ளுள்ள இடங்கள் அப்படி. இதே போல் கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே எல்லாம் மறந்து போயிடும். இந்த ஆராதனை மறந்து போயிடும், இந்த விசுவாசம் மறந்து போயிடும், இந்த துதி மறந்து போயிடும். ஏன் அப்படின்னா நமக்குள்ள என்ன இல்லை? கர்த்தருடைய வார்த்தை இல்லை. கிதியோன் அந்த நாட்களிலே கர்த்தர் செய்த எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தான். அதனால தான், ஆண்டவரே எங்களுக்கு ஏன் இப்படி, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தீரே, இப்போ ஏன் இப்படி ஒப்பு கொடுத்தீங்க? எத்தனை பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க?
எத்தனை பேர் இதை சொல்லியிருக்கீங்க? ஆண்டவரே, என்னை நடத்தின தேவன், என்னை தாழ்விலிருந்து தூக்கின தேவன், இப்பயும் என்னை நடத்துவதற்கு நீர் வல்லமையுள்ள தேவன் என்று எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? உங்களை அனுபவிச்சு தானே கூட்டிகிட்டு வந்திருக்கார். உங்களை அனுபவத்தில் தானே கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். எத்தனை நன்மைகள் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். எத்தனை காரியங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களானா இல்லை. நீங்கள் கர்த்தரால் தொடப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களானா இல்லை. இந்த இரத்தத்தால் மீட்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்க்கப்படுவதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இல்லை. இருந்தாலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை தேடி வந்தார்ல. இதை சொல்லி நம்ம எத்தனை பேர் ஜெபித்திருக்கோம்? ஆண்டவர், என்னையும் தேடி வந்தீங்களா ஆண்டவரே, என்னையும் ரட்சித்தீங்களா ஆண்டவரே, என்னையும் உயர்த்தினீங்களே ஆண்டவரே, என்னையும் போஷித்தீங்களா ஆண்டவரே. கிதியோன் கர்த்தர் செய்த காரியங்களை நன்றாக அறிந்து வைத்திருந்தான். அப்படி அறிந்து வச்சிருக்கிறவங்களுக்குள்ளதான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக செயல்படக்கூடிய அந்த தைரியம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வசனத்தை வாசிக்க தான் உங்களுக்குள்ளே என்ன பெருகும்? விசுவாசம் பெருகும். நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு சம்பவங்களை வாசிக்கும் பொழுது, ஓ, இந்த கர்த்தர் தான் என்னோட கூட இருக்கிறாரா? இல்லை அப்படின்னா பிரசங்கத்தில் இன்னைக்கு கிதியோனை பற்றி கேட்குறோமா, முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 நாள் இருக்கலாம். கிதியோன் அப்படி இருந்தாராமா, கிதியோன் இப்படி இருந்தாராமான்ட்டு பிரச்சனை வரும்பொழுது கிதியோன் எங்கேயோ ஓடி போயிடுவார். அதே இது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால், உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்பொழுதும் அந்த தேவன் எனக்கும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த வேதத்தில் வசனத்தை வாசிக்கும் பொழுது எத்தனையோ அற்புதங்களை நம்ம பார்க்கல. இதே தேவன் எனக்காக வழக்காட உண்மை உள்ளவராக இருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள சபை வளரணும். இந்த வேத அறிவில் சபை வளரணும். ஆமென். வாலிபர்கள் மாத்திரம் இல்லை, சிறுவர்கள் மாத்திரம் இல்லை, பெரியவர்கள் எல்லாரும் இந்த வேத அறிவில் வளரணுங்க. வேதத்தை வாசிக்க உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். வேதத்தை வாசிக்க உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். இந்த கர்த்தர் எனக்காக செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பது. ஆமென், ஹல்லேலூயா. கிதியோனை பார்க்கும் பொழுது அவன் பயம் நிறைந்தவனாக இருந்தான். 2வது, அவன் முறையிட்ட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நீங்கள் இப்படியெல்லாம் காப்பாற்றி வந்தீங்களே ஆண்டவரே, இருந்தாலும் எங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படியாப்பட்டவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே. நம்மளை எத்தனை தடவை நம்ம இப்படி கிதியோனை போல பயந்துருந்த சூழ்நிலையில், முறையிட்ட சூழ்நிலையிலையும் நமக்காக உதவி செய்திருக்கிறார்ல. எல்லா டைமும் நம்ம துதிக்க தான் செஞ்சுருக்கோமா? எல்லா டைமும் ஆண்டவரை பிரைஸ் தான் பண்ணியிருக்கோமா? இல்லை. சில நேரம் ஏன் ஆண்டவரே சில நேரம் ஒருவேளை ஜபத்தில் அப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சில நேரம் தனிமையில் உட்காரும் போது, ஏன் ஆண்டவரே, பைபிள் காலேஜில் எனக்கு நினைவு இருக்கு, ஏன் ஆண்டவரே, ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் கடந்து போயிட்டு இருக்கும்போது, ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் சொல்லியிருக்கேன்ல, எல்லா இடத்துலும் அந்த வருஷம் வாக்குத்தத்தை என்னது? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நானே கவலையோடு போய் உட்காருவேன், லைப்ரரியில் போய் உட்காருவேன். அங்கே ஒருத்தன் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிட்டான், வாக்குத்தத்த வசனத்தை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நம்மளுக்கு என்னத்தை எடுத்துக்கிறது அந்த வசனத்தை? இதில் பெருசா, இதுவே தாங்க முடியல ஆண்டவரே. உண்மை அப்படியெல்லாம் சொன்னது உண்டு. ஆனால் கர்த்தர் யுத்தம் செய்யும் பொழுது, கர்த்தருக்காக நிற்கும் பொழுது, அவர் என் வலது பக்கத்தில் நின்றதை பார்க்கும் பொழுது, ஏன் இந்த வசனத்தை சொன்னாருன்னு தெரிஞ்சிச்சு. ஏன் இந்த வசனத்தை என் கண்ணுக்கு முன்பதாக காண்பித்தாருன்னு தெரிஞ்சிச்சு. நான் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனையோட பெரிய பிரச்சனையை பார்ப்பேன்னு நினச்சேன். இல்லை, ஆண்டவர் கடைசியில் யுத்தத்தை பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அறிந்திருந்து கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்ற இந்த வார்த்தையில் ஒரு துதி நிறைந்த ஒரு ஜீவியை நமக்குள்ளே இருக்குன்னா, சில நேரம் சோர்வுற்று இருக்கும் பொழுது நமக்காக கர்த்தர் நிற்பார். கிதியோன் சோர்ந்து போய் தான் அடிச்சிட்டு இருக்கான், போர் அடிச்சிட்டு இருக்கான். அவன் ஏதோ தைரியமாக எனக்காக கர்த்தர் வருவார், எனக்காக கர்த்தர் நிற்பார். இல்லை, அவன்கிட்ட முறையிடுறான், எங்கே ஆண்டவரே, எங்கே அப்பா அப்படின்னு. சோர்ந்து நிற்கிற வேலையிலையும் கர்த்தர் நமக்காக நிற்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம வசனத்தில் நின்றா போதும், நம்ம நல்ல துதிக்கிற ஒரு துதி இருந்தால் போதும், நமக்காக ஓடோடி வருகிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பலத்தோட போப்பா, இந்த பலத்தோட போ. தனியாக உனக்கு ஸ்ட்ரென்த்தெல்லாம் வேண்டாம், நீ இருக்கிற நிலைமையில போ. ஆமென், ஹல்லேலூயா. 3வதாக நான் சொல்ல விரும்புகிறது என்ன தெரியுமா? கிதியோன் இடத்துல ஒரு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன தெரியுமா? நீ இருக்கிற இந்த காரியத்தை சரியா செய், இருக்கிற மாதிரியே நீ இரு, இப்படியே இதே பலத்தோட நீ போ, நீ மீதியானரை முறியடிப்பேன்ட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்னும்
ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம். இல்லை, டெய்லியும் கர்த்தரை தேடுவதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா அதே பலத்தோடவே சத்ருவை முறியடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிற பலத்தோட தான், இருக்கிற பலத்தோட தான். சத்ரு நமக்கு மேலே பெருகிறானா, சத்ரு நமக்கு மேலே உயர்ந்துட்டே வருகிறானா, இருக்கிற பலத்தோட போவதற்கு நமக்கு தைரியம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்பொழுது அதே பலத்தோடு போவதற்கு தைரியம் வேணும். இல்லை ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கி சொன்ன பொழுது ஊழியத்துக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் வசனத்தை தெரிஞ்சுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் டவுட்டு கேட்கும் போது அதற்கு பதில் சொல்வதற்கு என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ட்ரெயின் ஆகிக்கிறேன். இல்லை, கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாரா உடனே செய்யுங்க. நார்மலாக குட் ஃப்ரைடேயில் என்ன தான் இருக்கும், 7 வார்த்தைகளை பேசணும். அப்போ இருக்கிற இதில் எத்தனை பேர்த்தில் 7 பேரை தேர்ந்தெடுக்கணும். சீஷர்களை போல் தேர்ந்தெடுத்து வாருங்கள், வந்து பேசுங்கள் அப்படின்னு. ஏன் இன்னைக்கு இப்படி சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற கிருபையை, உங்களுக்கு இருக்கிற தாளந்த ஆண்டருக்கு முன்பதாக வெளிப்படுத்தல. உங்களுக்கு என்ன வெக்கம், என்ன வெக்கம்? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் தானே, வசனத்தின் மூலியமா பேசுகிறார் தானே. இந்த ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை கொண்டு வந்து இங்கே நின்று பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் ஆயிக்கிறேன், இல்லை இன்னும் நான் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுக்கிறேன், இல்லை இன்னும் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். நோ, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கிடைக்கும் பொழுது கர்த்தருக்காக நில்லுங்கள், கர்த்தருக்காக உபயோகமாக இருங்க. சீக்கிரத்தில் நிறைய பேர் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆமென். அந்த 4 கை பத்தாது. ஆமென், ஹல்லேலூயா. 15 நிமிஷம்னாலும், அந்த 4 கை 10 நிமிஷம்னாலும் ஓகே, 5 நிமிஷம்னாலும் ஓகே. தைரியமாக இந்த இடத்துல வந்து அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு கர்த்தருக்காக, கர்த்தர் என்னோடு இதை பேசினார், இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதாங்க சுவிசேஷம், இதுதாங்க, இப்படி தாங்க ஊழியம் வளர்ந்துச்சு. எப்படிங்க ஊழியம் வளர்ந்துச்சு? ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் எடுப்போம் வாசிப்போம் அப்படின்னா இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில் நீங்கள் வார்த்தையை சொல்லும்போது அங்கே வார்த்தை கிரியை செய்யல. மற்றவர்களும் உங்களை கிதியோனை போல பார்ப்பாங்கல்ல, இவன் பார்த்தா ஏதோ ஆலயத்துக்கு பக்கத்தில் இருந்து போர் எடுத்து கொண்டவனை போல இருந்துச்சு, ஆனால் ஆண்டவரோட இருதயத்தில் இவனை பற்றி என்ன இருக்கு, பராக்கிரமசாலின்னு இருக்கு. இன்னைக்கு நம்மளை ஒரு வேளை அற்பமாக பார்க்கலாம், இவங்கெல்லாம் என்னத்துக்கு, இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவனுக்காக பயன்படுவதை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் சொல்லுவாங்க, நீ உண்மையாகவே பராக்கிரமசாலி தான்ப்பா, நீ உண்மையாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருப்பான்னு பார்ப்பாங்கல்ல. கர்த்தருக்காக ஏதோ ஒன்று செய்யுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, இருக்கிற இந்த பலத்தோட போ. எப்படி? இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். இப்படி தன்னுடைய அந்த இயலாமை குறித்து தான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய இயலாமையை சொல்லாதீங்க. கர்த்தர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரா, தைரியமாக செய்யுங்க. ஏன்னா சொன்னது யாரு? கர்த்தர். செய்ய சொன்னது யாரு? கர்த்தர். உங்கள் நிலைமை உங்களுக்கு தெரியும், ஆனால் கர்த்தருக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற வேற காரியம் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்தது எப்படி தெரியுமா? பராக்கிரமசாலியாய் பார்த்தார். இவன் தன்னை பார்த்தது எப்படி? மனாசேயின் இதுலேயே நானும் ரொம்ப சிறியவன், ரொம்ப எளியவன். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்க்கறது அப்படி இல்லைங்க. உங்களுக்குள்ளே இந்த வார்த்தையை சொல்லிக்கொள்ளுங்க, ஆண்டவர் என்னை பார்ப்பது வித்தியாசமாய் பார்க்கிறார். நான் தான் என்ன பண்ணுறேன்? ஆமென். அன்றைக்கி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், போன வெள்ளிக்கிழமையோ இல்லை என்னைக்கோ, மோசே ஏதோ ஒரு பிரசங்கத்தில் கேட்டது, இது என்னோட இது இல்லை. அதாவது மோசே வந்து நான் திக்குவாயும் மந்த நான் உள்ளவன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? கையை தூக்கி மேலே வச்சு முடிஞ்சு போச்சு, உன் திக்குவாய் மந்த நாவெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ போ அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். இப்படியே தான் போகணும். எனக்கு இப்படியாப்பட்ட மோசே தான் வேணும், எனக்கு இப்படியாப்பட்ட மோசே தான் வேணும். நீ கொஞ்சம் உடனே சரி பண்ணி அனுப்பினு வச்சுக்க, அங்கே எவனையா மதிச்சிருப்பானா? ஆண்டவர் என்ன தொட்டார், என் வாயை கெட்டார், எல்லா ஏதாவது சொல்லி என்ன பண்ணியிருப்பான்? இருக்கிற அந்த பலத்தோடு தான் போகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், தாவீதை அனுப்பும் போது அவன் அந்த பலத்தோடு தான் போனான். உடனே தாவீதுக்காக கொஞ்ச நேரம் இருப்பான், எவ்வளோ நேரம் தான் ஆகும்? கொல்லப்பட்டறைக்கு அனுப்பி அவன் சைஸில் ஒரு ஸ்வாடு, அவன் சைஸில் ஒரு பிரஸ்ட் பிளேட் எல்லாம் பண்ணி இருப்பான். ஒரு அரை மணி நான் இப்போ ராஜா கட்லெட்டுன்னா கொஞ்ச நேரத்தில் உன் சைஸுக்கு எல்லாம் இன்னும் இருக்கிற அந்த பலத்தோட போகிறான். ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள நம்பிக்கை என்ன தெரியுமா? என் கூட யார் இருக்கார்? ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் இடத்துல ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாங்களா, தைரியமாக செய்ய நீங்கள் பழகுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இந்த கிதியோன்கிட்ட நம்ம பார்க்குற சில காரியங்களில் முதலாவது என்ன தெரியுமா? அவன் நல்ல வர்ஷிப்பராக இருந்தான்ல. ரெண்டாவது என்ன பண்ணுறான்? நல்ல வார்த்தையை
நல்லா தெரிந்து வைத்திருந்தான். கர்த்தர் எப்படியாப்பட்டவர், கர்த்தர் எப்படியாப்பட்டவர் என்பதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பிரசங்கம் மாத்திரம் கேட்டால் பத்தாது, நீங்கள் வசனத்தை வாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து பிரசங்கம் கேட்குறீங்களா, இதில் கர்த்தர் இப்படியாப்பட்டவரா, இப்படியெல்லாம் செஞ்சாரா அப்படின்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தனியாக உட்காந்து பைபிளை வாசிக்கும் பொழுது தான் அந்த வார்த்தை உள்ளே போகும்போது அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. அது உங்களுக்குள்ளே ஒரு ஃபயரை உண்டாக்கும். அதாவது இந்த தேவன் எனக்கும் செய்வார்ப்பா, இந்த தேவன் எனக்கு யுத்தம் செய்வார்ப்பா, நான் சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார்ப்பா அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கறது என்ன தெரியுமா, நீங்கள் படிக்கிற இந்த ஜீவன் உள்ள வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஜீசஸ். அப்போது இந்த கிதியோன் அப்படி அனுப்பும் பொழுது 17ஆம் வசனத்தை இதில், அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு ஆமாம், போதுமானது, போதும் போதும். இப்போது இவனுக்குள்ள இவ்வளோ தைரியத்தை கொடுத்துட்டாரு. இப்போ இவனுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னா ஒரு சந்தேகம். நீங்கள் அதை இந்த கிதியோனை குறித்து வாசிக்கும் பொழுது இது ஒன்னோட அவன் கேட்கல, அடையாளமாக கேட்பான். ஆண்டவரே நீர் என்னை வச்சு செய்வீர் என்றால் இது செய்யுங்க, ஆண்டவரே என்னை வச்சு இது செய்வீருன்னு இதை செய்யுங்க இப்படின்னு. அப்போது இவனுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா ஒரு டவுட்ஃபுல் மைண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன, சந்தேகம். நம்ம வச்சு செய்ய முடியுமா, நம்ம ஆண்டருக்காக ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா, நம்ம ஆண்டருக்காக ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா. ஆமாம், இந்த மைண்டை முதலாவது எடுத்து போடுங்க. ஆமென், அல்லேலூயா. அதுக்குன்னு கிதியோனை போல் அடையாளத்தையும் கேட்க ஆரம்பிச்சார். சில நேரம் பயங்கரமான அடையாளத்தெல்லாம் கேட்பாங்க. இங்கே எனக்கு நினைவு இருக்குது, அது நினைவு வரும்போது சொல்கிறேன். இங்கே பிசாசு வரட்டும் போது நான் நிறைய அடையாளத்தை நான் சொல்லி நீ பிசாசே போன்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது. நீ போகும்போது அந்த வாதம் முடிச்சு விட்டு போ, அதான் அடையாளம்னு சொல்ல, இப்போ செய்யவே செய்யாது, செய்யவே. நான் சோர்ந்து போயிடுவேன். என்ன போகிறேன்னு சொல்லுது, ஆனால் அது அடையாளத்தோடு போக மாட்டேங்குது அப்படின்னு. கண்ணுக்கு முன்பதாகவே ஆண்டவர் அடையாளத்தை காண்பிப்பார். அப்புறம் நீ என்ன அடையாளம் போடுற, நீ என்ன அடையாளத்தை கேட்குற, நீ என்ன அடையாளத்தை கேட்குற. ஆண்டவர் அப்படி தான். அப்புறம் இப்போல்லாம் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நீ போ, அதை செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லவே மாட்டேன். இயேசு நாமத்தினால போ, அவ்வளோதான். அது போகுதுன்னா அது ஒரு அடையாளம் தெரியும் எப்படிங்கிறது, அது கண்கூடாவே தெரியும். ஸோ கிதியோன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் வச்சுருக்கான். நீ தான்னா நான் இப்போ வருவேன், உங்களுக்கு காணிக்கை தருவேன். இவனுக்கு என்ன தெரில அப்படின்னா ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு தேவ மனுஷன் கிதியோனோட பேசி என்ன சொல்கிறாரு, நீ போ அப்படின்னு சொல்லி அவன் அப்படி நினச்சிட்டு இருக்கான். ஆனால் எப்போ அந்த காணிக்கைகளை கொண்டு வந்து அந்த மனுஷன் முன்னாடி வைத்து அது அக்கினினால் பச்சிக்கப்பட்டதோ அப்போ தான். இப்போ கீழே வாருங்களேன். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவரை நோக்கி நீ இறைச்சியும் 20ஆம் வசனம் போதும். நல்லா தெரிஞ்சு இந்த ஆணத்தை அப்படிங்கிறது குழம்பு, சரியா? ஆமாம், டவுட் இருந்துச்சுன்னா ஆணத்தை அப்படின்னா குழம்பை ஊற்று. ஓகே, நெக்ஸ்ட். ஆமென், ஹல்லேலூயா. எப்பயுமே இந்த பலிபீடத்தில் அக்கினி இறங்கும் போது எங்கிருந்து இறங்குச்சு, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பச்சித்து போட்டது. இங்கே பாருங்களேன், எங்கேருந்து, கற்பாறையிலேருந்து அக்கினி எழும்பி அதை பச்சித்து போட்டது. கற்பாறைக்குள்ளே இருந்து அக்கினி எழும்பி, இது ரொம்ப கஷ்டம். வானத்திலேருந்து கூட கண்ணாடி பார்த்துல இது கீழேருந்து அப்படி ஒரு தீப்பழம்பு மாதிரி ஒரு வேல்கனோ மாதிரி வந்திருக்கும். வந்து பச்சித்து போட்டவனே தான் தெரிஞ்சிச்சு இது கர்த்தருடைய தூதனானவர். அதுக்கு அடுத்தது வாசிங்க. அப்பொழுது கிதியோன் உனக்கு சமாதானம், ஆமென் ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த நாட்களிலே யூதர்களுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு பயம். எப்படி ஆண்டவரை. ஆமாம், இன்னைக்கு இந்த பிரச்சனை எங்கே இருக்குது தெரியுமா, இந்த பிரச்சனை எங்கே இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம எப்படி ஜெபிப்போம், ஆண்டவரே நாங்கள் பார்க்கணும், முகமுகமாய் பார்க்கணும். முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல, அப்படி ஜெபிக்க மாட்டாங்களாம். அவங்க எப்படின்னா அது யூதர் கலாச்சாரத்துப்படியே தான். அப்படின்னா நான் அவங்களெல்லாம் பார்க்க வேண்டாம், பார்த்தேன் ஆயிடுவேன், செத்து போயிடுவேன். நீங்கள் வேணால் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே அவன் ஏன் அந்த பயந்தான் அப்படின்னா, எங்கன்னா இறந்து போய் விடுவேணும். ஏன், ஆண்டவரே நான் பார்த்துட்டேன், அவரோடு பேசிகிட்டு இருந்தது ஆண்டவரே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ
சாவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அடுத்தது ம் ஆமாம் ம் ம் அடுத்தது அன்று ராத்திரியிலே ம் 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 கட்டை விறகுகள் மேல் ம் ம் போதும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ மீதியானியர் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தர் விரும்பினது என்ன? அந்த பாகாலுடைய அந்த தோப்பு, அந்த பலிபீடம் எல்லாம் என்ன பண்ணப்படணும்? ஆம். இப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்ற, பராக்கிரமசாலியே, இருக்கிற பலத்தோட போ, நான் உன்னை கொண்டு செய்வேன். ஆனால் உங்களை கொண்டு செய்வதற்கு முன்பதாக முதலாவது பலிபீடம் என்ன பண்ணப்படணும்? செப்பனிடப்படணும். பாகாலின் தோப்பு பலிபீடங்கள் இடிக்கப்பட்டு அந்த இடத்துல கர்த்தருக்கான ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து விட்டுருது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது உடனே நீங்கள் அந்த அந்த முரட்டு தைரியத்தில் போவதை காட்டிலும் கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ என் லைஃப்பில், எதெல்லாம் என்னை விட்டு ஒதுக்கணும், எதெல்லாம் என்னை விட்டு அப்புறம் தள்ளி வைக்கணுமோ அதெல்லாம் தள்ளி விட்டு கர்த்தருக்காக போவதில் ஆமாம் நம்ம ரெடியாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாலும் கர்த்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா சில காரியங்களை ஒழுங்குபடுத்த சொல்கிறார். நியாயப்படி அந்த தோப்பு விற்க அந்த 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 பலிபீடம் அங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீ போ, நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லல, முதலாவது போய் எல்லாத்தையும் தகர்த்து போடுன்றார். அவன் பயந்தாங்குள்ளி தான், அவன் பயந்தான். இருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டார்ல, அதனால் என்ன பண்ணுறானா ராத்திரியில் போய் தகர்த்து போடுறான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கர்த்தர் சில நேரத்தில் உங்ககிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறாரா, இதெல்லாம் உன்னை விட்டு விலக்கு, இந்த காரியத்தெல்லாம் உன்னை விட்டு ஒதுக்கு அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்காக செய்யுங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் மாம்சத்தை பெருசாக வைக்காதீங்க. நிறைய பேர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன, எப்படி என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியும், இதை எப்படி என்னால் ஒதுக்கி வைக்க முடியும், இதை நான் எப்படி ஆண்டவர் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறார், ஆண்டவர் இதை செய்யணும்னு ஆசைப்படுறார். ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்பதாக என்ன சொல்கிறாரு? பலிபீடத்தை சரி பண்ணு. ஏன் அப்படின்னா அந்த பலிபீடம் தோப்பு விக்கிரகத்தின் பலிபீடமாக இருக்கு. ஆனால் அதை சரி செஞ்சுட்டு நீ இந்த காலையை பலியிட்டு ஏன் பலிபீடமாக மாற்று அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறோம். எதை செய்ய மாட்டேங்கிறோம்? மற்றதெல்லாம் ஓகே, நான் பராக்கிரமசாலினா அல்லேலூயா, ஆமென், ஆமாம் ஆமாம், இருக்கிற பலத்தோட போ, ஆமென், நான் இந்த பலத்தோட போகிறேன். ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம்? செய்யவே மாட்டோம். அப்படி தானே? ஆமாம். சில நேரம் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பார், என்னது, உனக்கு ஜெபிக்கக்கூடிய கிருபை இருக்குது, ரொம்ப நேரம் இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். அதை செய்ய மாட்டோம். எனக்கு டயர், அதனால் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்? ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை எடுத்து நல்லா வாசி. சில பேர் பாருங்கள் நல்லா ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க. சில பேர் நல்லா பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அதில் அப்போ ஆண்டவர் என்ன விரும்பார்? இல்லை, நீ ரெண்டையும் செய் அப்படின்னு சொல்லுவார். செய்வோமா? இல்லை ஆண்டவர், இந்த பைபிளை தொட்டவொடனே எனக்கு என்ன வருது? கொட்டாவியாக வருது. அது என்ன தெரியுமா? அந்த வசனம் உள்ளே போகும்போது இருக்கிற ஆவியெல்லாம் வெளியே போகுது போல இருக்கு. அப்போது அதை வச்சு என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். இல்லை, நான் ஜெபிப்பேன், வசனம் வாசிப்பேன், ஜெபிப்பேன், வசனம் வாசிப்பேன். இதை நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? செய்ய மாட்டேங்கிறோம். ஆண்டவர் விரும்புகிறபடி நம்ம பலிபீடம் செப்பனிடப்படல, செய்யணுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ போருக்கு போகிற, நீ மீதியானர் முறியடிக்க போகிற, ஓகே, அதுக்கு முன்பதாக அந்த பலிபீடத்தில் என்ன மாற்றப்படணும்? அந்த பாகாலுடைய அத்தனை காரியங்களும் மாற்றப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற காரியம் வரணும். உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கணும், உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் உங்ககிட்ட சில காரியங்கள் எதிர்பார்ப்பார்ல. நல்லா ஜெபிக்கிறவங்களாக இருப்போம், நல்ல வசனம் வாசிக்கிறவங்களாக இருப்போம். நம்ம என்ன ஆனவங்க இருப்போம்? கோல் சொல்லுகிறவர்களாக இருப்போம். சில பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை, ஆண்டவர் என்ன சொல்லுவார்?
இது உன்னை விட்டு அகற்றுன்னு. குறை பேசுறவங்களா இருப்போம். ஆண்டவர் என்ன சொல்வார்? இதை உன்னை விட்டு அகற்றுன்னு. கோபம் பயங்கரமாக வருவராக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்வார்? அப்போ என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, இது மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியல. என் கோபத்தை என்னால் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னை கோபப்படுத்தும் போது என்னை மீறி நான் என்ன பண்ணிடுறேன், கோபப்பட்டுறேன். எப்படி சொல்கிறேன்? ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இல்லை, அந்த பலிபீடம் தான் பாகாலின் பலிபீடம். அதை நீ என்ன பண்ணு, தகர்த்து போடு. அதை நீ தகர்த்து போடு. காலையில் எந்திரிச்சு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஜோம் பண்ணுங்க. இல்லை ஆண்டவரே, நைட்டு கூட எவ்வளோ நேரம் வேணா உட்காடுறேன், காலையில் எந்திரிக்க முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? நைட்டு நீ உட்காருவேன்னு தெரியும், எனக்கு காலையில் உட்காரணும்னு ஆசைப்படுறேன்னு வேறு. புரியுதா? ஏன் இப்போ நம்மளாம் மொபைலில் உட்காந்து பழகிட்டோம்ல. 12, 1 மணி 2 மணி வரைக்கும் நம்மளால் முழிச்சிருக்கிறது அடாப்ட் ஆயிடுச்சு நம்ம சரீரம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பாரு? அதிகாலையில் எந்திரிச்சு என்னை தேடுன்னுவார். இல்லை ஆண்டவரே, நான் நைட்டு வேணாலும் 11லேருந்து 12 மணி வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், நான் ஜெபிக்கிறேன். 12லேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபிக்கிறேன். அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கும்போது வானத்துக்கு போயிடுவோம். காலையில் அலாம் அடிக்கும் போது எந்திரிப்போம். என்னது? ஜெபத்திலே கர்த்தர் என்னை ஆழ்ந்த நித்திரைக்கு கொண்டு சென்றார். நம்ம சாட்சி வேற சொல்லிடும். இல்லை, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாங்க? எது நம்மளுக்கு அது தடையாக இருக்கோ, எது அது விக்கிரக தோப்பு போல இருக்கோ, அதை இடிக்கணும்னு ஆசைப்படுறார். கோபமாக இடிச்சு போடும், வைராக்கியமாக இடிச்சு போடும். பாவம் சில நேரம் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள், அதுதான் நம்மளுக்கு ஒரு விக்கிரக தோப்பு போல இருக்கா, முதல்ல அதை இடிச்சு போட்டு என்கிட்ட வா அப்படின்னு ஆசைப்படுறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வர வேண்டுமா, அதை சரியா செய், அதை ஆசைப்படுறார். 52 வாரம் 53 வாரம் ஆராதனையா, 53 வாரமும் என்னை தவறாமல் என்ன பண்ணணும், தேடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரா, அதற்கு ட்ரை பண்ணணும். இப்படி எல்லா காரியத்தையும் எதெல்லாம் அந்த நமக்கு தோப்பு போல வச்சிருப்போம்ல, விக்கிரக தோப்பு போல, இதெல்லாம் இடிக்கணும். அப்போ ஆண்டவர் கிதியோன்ட்ட சொன்னது என்னது? முதலாவது நீ போய் அசை. அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த இருக்கிற பலத்தோட தான் போகிறான். இருக்கிற பலம் என்ன? பயத்தோட சேர்ந்த ஒரு பலம். நான் சொன்னல, கிதியோன் பெரிய ஆள் இல்லை. ஆண்டவர் தான் என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலின்றாரு, இருக்கிற பலத்தோட போன்னு சொல்ல. ஆனால் கிதியோன் எப்படியாப்பட்டவன் தான்? அவன் ஒரு பயந்தாங்கோலி தான். இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதுக்காக என்ன பண்ணுறான்? ராத்திரியில் போய் எல்லாம் செஞ்சிடறான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்கும் என்ன பண்ணுவார்? கனம் பண்ணுவார். உங்கள் பலத்தில் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுதோ அதை ஆண்டவர் அறிவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்க முடியாதவங்களா இருக்கலாம், 6 மணிலேருந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், கர்த்தர் அதை அறிவார். ஏன்? உங்கள் சூழ்நிலை அப்படியா இருக்கும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஒர்க்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த நைட்டு அதெல்லாம் தூங்கிட்டு வரும், அப்போ அதுலேயும் நான் ஆண்டவரை தேடுறியா அப்படின்னு பார்ப்பார்ல, கர்த்தர் அறிவார். அப்போ கிதியோன் அவன் இருக்கிற பலத்தோட நைட்டில் போய் இடிச்சு போடுறான். ஆண்டவர் போய் தடுத்தார். ஏய், நீ தைரியமானவன்டா, நீ பகலில் போய் அவனுக்கு விட்டுருப்பாங்களா? அடுத்தடுத்த வசனத்தை போய் வாசிச்சு பாருங்களேன். அந்த அடுத்த வசனங்கள் எல்லாம் ஊரே சேர்ந்துருச்சு. ஊரே சேர்ந்துட்டு 31 வசனத்தை வாசிங்களா? ம் 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 தன் பலிபீடத்தை எருபாகால் இல்லை எருபாகால் எருபாகால் என்று பேரிடப்பட்டது. யாருக்கு பேரு? கிதியோனுக்கு. கிதியோனுக்கு ஒரு புது பேர் என்னவா? எதுக்கு அந்த பேர் வைக்கிறாங்க தெரியுமா? அந்த பாகாலே இவன் கூட வழக்காடட்டும். பாகாலே ஏன்? நியாயப்படி அந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எங்கனால முடியாத நீ செஞ்சிட்டியா? எங்களுக்குள்ள பயம் இருந்துச்சு, அதை நீ செஞ்சிட்டியே அப்படின்னு சந்தோஷப்படுற எல்லாம் என்ன பண்ணுறாங்க? நீ ஏன் இடிச்சேன்னு வழக்காடுறாங்க. இருந்தாலும் கிதியோன் சும்மா தான் இருக்கு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, இங்கே ஒரு பலிபீடத்தை இடித்ததுக்கு இத்தனை பேர் ஒன்று கூட்டிட்டாங்க, இப்போ எனக்காக யார் வருவா? அப்படி தானே? இப்போ போய் இவன் யுத்தம் செய்யணும். சின்ன ஒரு பலிபீடத்தை இடித்ததுக்கு எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இவனுக்கு ஒரு பட்ட பேரை வச்சுட்டாங்க. இப்போ திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஒரு ஆட்டு தோல் வைப்பேன், தோல் நனைஞ்சிருக்கணும், மற்ற இடம் நினையக்கூடாது. அடுத்தது தோல் மட்டும் நினையக்கூடாது, மற்ற இடம்லாம் இப்படியெல்லாம் கேட்கும்போது ஆண்டவர் செய்கிறார். இருக்கும்போது ஆண்டருக்குள்ளே அவனோட இருதயத்தை பார்க்குறார். இருதயத்தை பார்க்கும்போது அவனுக்குள்ளே என்ன இருக்குது?
ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அப்பொழுது 2ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம். ம் 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 ஆமாம், போதும். இப்போ கிதியோன் ஆட்களை திரட்டுறான். எல்லா ஊர்களுக்கும் ஆள் அனுப்பி திரட்டுறான். எத்தனை பேர் வராங்க? 33,000 பேர் இல்லை? அப்பொழுது கிதியோன் ஜனங்கள் யாரும் காலமே எழுந்து புறப்பட்டு, ஃபர்ஸ்ட் வசனம், மீதியான பாளையம் அவனுக்கு வடக்கே, சரி அது மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், 33,000 பேர். ஆக்சுவலி டோட்டல் பண்ணி பார்க்கும்போது தெரியும் 33,000 பேரில் பயப்படுறவங்கெல்லாம் போங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். அப்போ எத்தனை பேர் போகிறாங்க பாருங்க. அடுத்த வசனம், பயமும் திகிலும் உள்ளவர்கள் எவனோ ம் 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 22,000. ம் ம் ஆமாம். அப்போது 32,000 பேர் மொத்தம் இருந்திருக்காங்க. எப்போ? இந்த போருக்குன்னு வந்தவங்க, கிதியோனோட மீதியார்களுக்கு யுத்தம் செய்வதற்கு போரிட வந்தாச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார் கிதியோன்கிட்ட? நீ இருக்கிற பலத்தோட போ. ஓகே. இப்போ கிதியோன் என்ன பண்ணுறான்? ஆட்களை திரட்டுறான். 32,000 பேர் வந்துட்டாங்க. ஆண்டவர் இப்போ ஆளை குறைக்கணும். என்ன சொல்கிறாரு? இந்த ஜனங்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க, ஏன் கை ரட்சித்தது என்று. இப்போ 32,000 பேர் போயும் யுத்தம் செஞ்சாலும் யுத்தம் செய்ய போகிறது யார் தான்? கர்த்தர் தான். ஏன்னா இவங்க ஏற்கனவே பயந்தானுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இவனுங்களை பற்றி தெரியும். நான் போய் யுத்தம் செஞ்சு ஜெயித்தாலும் என்ன பண்ணுவாங்க? காலர் தூக்கிட்டு நாங்கள் போய் கத்தி எடுத்துட்டு சுற்றினோம், ஒரே சுற்றில் 5 பேர் அவுட்டுன்னுவாங்க. ஒரே சுற்று இப்படி சொருகும் போது 2 பேர்த்து சேர்த்து கொத்துனேன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு ஆண்டருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாரு? வந்ததுலேயே பயந்தவன் இருக்கான், இதுலேயே பாதி பயத்தோடு இருக்கான். இப்படி பயப்படுறவங்களெல்லாம் போக சொல்லுன்னு சொல்லும் போது 22,000 பேர் அவுட். அடுத்தது கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம். பார்த்தீங்களா? அதாவது இப்போ இன்னும் 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேருக்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லுங்க? இது அதிகம், ஜனங்கள் அதிகம். அது தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணி அங்கே தண்ணீரை குடிக்க சொல்கிறார். ரொம்ப சிம்பிள். அப்போது இது ஒரு பெரிய காரியம். அப்போ 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஹல்லேலூயா. இப்போ கடைசியில் கிதியோன் கிட்ட 300 பேரை ஆண்டவர் கொடுக்குறார். 300 பேரை கொடுத்து இவர்கள் மூலியமாக எத்தனை பேர் திறமை இருக்காங்க? வெறும் மீதியானியர்கள் இல்லை, மீதியானியர்கள், அமலேக்கியர், கிழக்காத்திய புத்திரர்கள் 3 பேருமே அங்கே இருக்கிறாங்க. 3 பேருமே பாளையம் இறங்கியிருக்காங்க. இவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த 300 பேரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ரட்சிப்பேன் அப்படின்ட்டு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், 32,000 பேர் இருக்கும்போது இருந்த தைரியம் 300 பேர் இருக்கும்போது இருக்குமா? இருக்காது. ஏற்கனவே நம்ம ஆள் யார்? பயந்தாங்க. ஏற்கனவே நம்ம ஆள் ரொம்ப தைரியத்தில் வல்லவன். அப்போது ஆண்டவர் பார்க்குறாரு, அந்த இருதயத்தை பார்க்குறாரு. அந்த 300 பேரையும் பார்த்துட்டு அவருக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணுறாங்க? பயத்தில் தான் இருக்காங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். அன்று ராத்திரி ம் 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 போதும். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போ, நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். 2வது என்ன சொல்கிறாரு? நீ போக பயப்பட்டனா நீயும் இன்னொருத்தரும் போய் அந்த பாலத்துக்கிட்ட போ அப்படின்ட்டார். அப்போ என்ன நடக்குது? போகிறான். எங்கே? கூட்டத்தோடு போல, இவங்க 2 பேர் மட்டும் போகிறாங்க. அந்த பாளையத்துக்கிட்ட போகும்போது அடுத்த 13 ம் ம் ம்
ஆமாம், போதும். இந்த வார்த்தை கேட்ட உடனே கிதியோனுக்கு தைரியம் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அடிக்கடி நம்ம ஆண்டவர் அப்படியேப்பட்டது தான். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்படி தான் போன்னு சொல்வார், போயிடுவோம். ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்போம், ஒரு இடத்துல பயந்து போய் நிற்போம். ஆனால் திரும்ப கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார், திருப்பி கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார், திருப்பி தைரியத்தை கொடுப்பார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்னமோ செய்ய போகிறது அவர் தான், என்னமோ செய்ய போகிறது அவர் தான். ஆனால் நம்மளையும் பழக்க வைக்கிறார். ஆமென். நான் இதை வாசிக்கும் போது நான் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? அந்த 300 பேர் யார் தெரியுமா? அது நம்ம தான். கிதியோன் பயந்தாங்கோலி, ஆனால் அந்த 300 பேருக்குள்ள அந்த தைரியம் பார்த்துங்களா? யோசிச்சு பாருங்களேன். நான் இருக்கேன், இங்கே ஒரு 50 பேர் இருக்கீங்க. நம்ம இப்போ போய் ஒரு 200 பேர்த்துக்குள்ள சண்டை போட போகிறேன். இப்போ நான் பயந்தாங்கோலி தான், இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் வச்சு நின்றுட்டேன். இப்போ என்ன நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்குள்ளே எப்படி இருக்கும்? உங்களுக்குள்ளே எப்படி இருக்கும்? பெருசாக எதுவுமே இல்லை. இந்த யுத்தத்துக்கு போகும்போது பெருசாக இவங்க கையில் என்ன இருக்க போகுது? என்னென்ன கொண்டு போகிறாங்க? பானை, தீவெட்டி, எக்காலம். நியாயப்படி இப்போ நான் சொல்கிறேன், எப்பா நம்ம இப்போ போய் போர் இருக்குது, எல்லோரும் போய் போர் செய்ய போகிறோம். ஒருத்தன் கையில் குச்சி வச்சுக்கோ, ஒருத்தன் கையில் சீமார் வச்சுக்கோ. இப்படி சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி போருக்கு சம்மந்தம் இல்லாத காரியத்தெல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் எல்லாம் என்னை எப்படி பார்ப்பீங்க? ஒருவேளை பயத்தில் பாஸ்டருக்கு என்ன ஆயிடுச்சு? மரம் கழுடு போச்சு. இந்த பயத்து நிமித்தமாக என்ன ஆகி போச்சு? இவர் முழு பைத்தியமாக மாறிட்டார். ஃபஸ்ட்டாவது அரை பைத்தியமாக இருந்தார், இப்போ முழு பைத்தியமாகி பாரு. போருக்கு என்ன கொடுக்குறாரு? பானை கொடுக்குறாரு, தீப்பந்தம் கொடுக்குறாரு, கையில் எக்காலத்தை கொடுக்குறாரு. அப்படின்னு தானே பார்ப்பீங்க. ஆனால் இது நடக்கணுக்காகவே கிதியோனை தனியாக கொண்டு போய் என்ன பண்ணுறாரு? தைரியப்படுத்துகிறார். ஆனால் நான் பார்த்தது கிதியோனோட கிருபை பெற்றவர்கள் யார் தெரியுமா? அந்த 300 பேர் தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 300 பேர் இந்த கிதியோன் பேச்சை கேட்டு 3ஆக பிரிஞ்சு போகிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இதே தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் இந்த வார்த்தையை நம்பி போங்க. அது என்னமோ வித்தியாசமாக சொல்லுவார், இது செய் இது செய்யாதன்னு சொல்லுவார். ஆனால் கர்த்தர் நம்பி செய்யுங்க. மற்றவர்கள் பார்வைக்கு எப்படியா இருக்கும்? அற்பமாக இருக்கும். இருங்க, இந்த விஷயத்துக்கு நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தால் சரியாயிடும். ஜெபிக்கும் போதே என்ன சொல்லுவாங்க? இந்த ஜெபமாக உன்னை காப்பாற்ற போகுது, நீ போய் அங்கே போய் பேசுனாதான் காப்பாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? காதை மூடிட்டு கர்த்தர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, முதல்ல போய் ஜெபம் பண்ணிட்டு போனால் அங்கே ஏதோ ஒன்று நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படி நடந்திருக்கு? எக்ஸாம் மேலே எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? பயத்தில் போய் உட்காருவோம், ஆண்டவரே இந்த கேள்வி மட்டும் வர, அந்த கேள்வி தான் வந்திருக்கும். எப்படி ஜெபிச்சிருப்போம்? இந்த கேள்வி மட்டும் வராமல் இருக்கணும் ஆண்டவர், அந்த கேள்வி தான் வரும். ஆனால் பயத்திலே நம்ம என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? அந்த கேள்வியை படிச்சிருப்போம். அது வரைக்கும் பயத்தில் என்ன பண்ணியிருப்போம்? படிச்சிருக்க மாட்டோம். அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருப்போம்? அப்படியே வந்துட்டாலும் சொல்லி ஒரு தடவை பார்த்துருப்போம். அதை கர்த்தர் அப்படியே ஞாபகப்படுத்துவார், அப்படியே ஞாபகப்படுத்துவார். ஆண்டவர் செய்கிற செயலெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது பராக்கிரமம் நிறைந்ததாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி நம்மளை தோல்வி அடைய பண்ணுவதற்காக அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. மோசே யோசிச்சிருப்பான், செங்கடலுக்கு முன்பதாக இருக்கும் கையில் என்ன இருக்குது? அந்த கோல், அதை நீட்டுன்னு சொல்லும்போது, ஆண்டவரே இங்கே அவன் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான், இங்கே அங்கே கல்லறை இல்லை, நான் இங்கே கொண்டு வந்திருன்னு கேட்டுட்டு இருக்கான். இப்போ நான் பாட்டுக்கு கடலுக்கு முன்னாடி போய் குச்சை நீட்டுன்னு என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டோட பேச்சை கேட்டு கையை நீட்டான். ஆமென், ஹல்லேலூயா. தண்ணி குடிச்சு பார்க்குறாங்க, கசப்பாக இருக்குது. அந்த என்னது இதை கிளையை உடைச்சி அதில் போடுன்னு சொல்லும்போது அதை உடச்சி போட்டோன்னு தான் விசுவாசம். மற்றவன் எப்படி பார்த்துருப்பான்? மோசே வயசாக ஆக இவருக்கு என்ன ஆகிட்டு இருக்கு? அடிக்கடி நம்ம வாயில் வர வார்த்தை அப்படி தானே, வயசாக வயசாக உங்கள் பேச்செல்லாம் சரியில்லை, உங்களுக்கு என்னமோ ஆகிப்போச்சு, இப்படியெல்லாம் நம்ம சொல்லும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மோசையை பார்த்துருப்பேன். ஏன்? அவனுக்கு எத்தனை வயசு? அப்போ 80லேருந்து ஒரு 100 அந்த டைம். ஏன்னா 120 வயசில் இறக்குறான். அந்த 40 வயசுல 80க்கு மேலே முழு தாத்தா. ஆனால் ஒவ்வொருத்தரும் மோசே ஒவ்வொரு அற்புதம் செய்ய முன்னாடி எப்படி பார்த்துருப்பான் தெரியுமா? இவருக்கு ஏதோ ஆகிப்போச்சு, இவருக்கு ஏதோ ஆகிப்போச்சு அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனோடு இருந்து செய்யும் பொழுது கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்ததை பார்க்க முடியும். கிதியோன் யோசிச்சிருப்பான், என்னை கொண்டு செய்வேன்னு சொன்னார். இப்போ 30,000 பேர் 32,000 பேர் வந்தாங்க, அத்தனை பேர்த்தையும் அனுப்பிவிட்டுட்டு இப்போ 300 பேரோட உட்கார வச்சிருக்காரு அப்படின்ட்டு. கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது
நமக்குள்ளே இருக்கிற பெருமை, நமக்குள்ளே இருக்கிற எல்லா அகந்தையெல்லாம் உடைச்சல்றதுக்கு தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். என் பலத்தில் செஞ்சிருவேன், என் திறமையில் செஞ்சிருவேன், என்னோட இதில் செஞ்சிருவேன்னு சொல்லாததற்காகவே கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சிலதை பிரித்து 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 வாதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டு கடனை பற்றி, லோனை பற்றி வாதிக்க வைத்தார். என்னென்ன பிரிண்ட் எடுக்கணும் எல்லா பிரிண்ட்டும் எங்ககிட்ட இருந்துச்சு. ப்ளூ பிரிண்ட்டு, ஸ்கெட்சு, அது இது. அதாவது பெரிய பங்களா வச்சுருக்கிறவங்க கூட இவ்வளோ வச்சுருக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது. ப்ளூ பிரிண்ட் இவ்வளோ பெரிய பேப்பரில் இருக்குது. ஸ்கெட்சு, அப்ரூவல், எதுக்கு? ஒரு ஓட்டு வீட்டுக்கு லோன் வாங்கிறதுக்காக எல்லாம் வச்சுருந்தோம். ஆண்டவர் கிடைக்க பண்ணவே இல்லை. எப்போ ஜெபத்தில் எங்கள் அப்பாவையும் என்னையெல்லாம் உட்கார வச்சார். எங்கள் அம்மா மட்டும்தான் ஜெபிக்கிறார், எங்கள் அம்மா மட்டும்தான் ஜெபிக்கிறார். நாங்கள்லாம் எப்படி தெரியுமா கேள்வி கேட்குறார். நீங்கள் தான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணுறீங்க, ஏன் லோன் ஆக மாட்டேங்குது? நீங்களும் தான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணுறீங்க, ஏன் சர்ச்சாலாலேயே லோன்? இப்படியெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் ஒரு கட்டத்தில் முடியல, வீக் ஆகிட்டோம். ஆண்டவரே முடியலப்பா. நான் எங்கள் அம்மாட்டே சொல்லிட்டேன், முடியல, இந்த வீட்டை கூட விற்றுருங்க, விற்றா நிம்மதியாக இருப்போம். அப்போ அம்மா சொன்னது, இது கர்த்தர் சொல்லி கொடுத்த வீடு, நீயும் ஜபிக்க ஆரம்பி அப்படின்னு. கடைசியில் வீட்டில் உபவாசம் இருந்து நான், அப்பா, அம்மா ஜபிக்க ஆரம்பித்தோம். திடீர்னு கதவை திறந்தார். ஏன் அப்படி தெரியுமா? ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை தான். இவர்கள் ஜெயிச்சா, இவங்க பலத்தில் ஜெயிச்சா என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா பலத்தையும் உறிஞ்சி போட்டு, எல்லா திறமையும் உறிஞ்சி போட்டு, கையில் வாளும் இல்லை, ஷீல்டும் இல்லை, பிரஸ்ட் பிளேட் இல்லை, எதுவுமே இல்லை, இதோடு போய் ஜெயிச்சுட்டு வந்தால் என்ன சொல்லுவாங்க? இது செஞ்சது ஃபுல்லாக கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. இதில் ஒருத்தன் ஈவன் கிடியன் கூட என்ன பண்ண முடியாது, இதை ஜெயிச்சது நான் தான் தலைமை தாங்கி நான் போய் அந்த யுத்தத்தை ஜெயிச்சேன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலோசனைப்படி அங்கே போய் நிற்கும் பொழுது பானை உடையுது, தீவெட்டி இடத்துல எக்காலம் ஊதுறாங்க, சத்துருக்களே அவர்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளும் கர்த்தர் சொல்லுகிறபடி நம்ம வைராக்கியமாக நிற்கும் பொழுது, நம்ம பெருமை, நம்ம அகந்தை, நம்ம எதெல்லாம் தகர்க்கப்பட வேண்டுமோ எல்லாம் தகர்க்கப்பட்டு கர்த்தர் சொல்கிறபடியெல்லாம் செஞ்சு 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 போகும்போது நமக்காக யுத்தம் செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நமக்காக நம்மளை பலப்படுத்தி கொண்டு போய் ஜெயத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஈவன் தோ யூ ஆர் வீக், நீங்கள் வீக்குன்னு நினைக்கலாம், ஆனால் யூ ஆர் ஸ்ட்ராங். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்துக்கு நீங்கள் வீக்கு, ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்கள் பராக்கிரமசாலி. ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவர், நான் ஒரு பராக்கிரமசாலி. ஆண்டவரே, நான் ஒரு பராக்கிரமசாலி அப்பா. ஹல்லேலூயா. கிதியோனை போல நலமானதை தேடி கர்த்தர் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு நம்ம முன்னேறி செல்லும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கும். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க? கர்த்தருடைய பட்டயம். ஆமென், ஹல்லேலூயா. யார் வீக்குன்னு சொல்லிட்டு இருந்தானோ, இப்போ கிதியோனுடைய பட்டயத்தை எதவா சொல்றாங்க? கர்த்தருடைய பட்டயத்துக்கு ஈக்குவலா சொல்றாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய பட்டயம் என்ன தெரியுமா? அந்த ஜெபம் தான். சபையே, நமக்கு ஆண்டு இன்னைக்கு நம்ம பெருசாக பட்டயம் கொடுத்துருக்காருன்னா, நம்ம வாயினாலே அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஜெபம் தான். இந்த ஜெபத்தில் ஒரு சத்துருவை வீழ்த்தடிக்கவும் முடியும், இப்படியாப்பட்ட சத்துருக்களுக்கு விரோதமாகவே திருப்பவும் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்களை நீங்களே தாழ்த்தி, ஆண்டவரே, நான் அற்பம், ஆண்டவரே, நான் அற்பமானவன், நீங்கள் என்னோட வாழ்க்கையில் எந்த செய்தாலும் நீங்கள் தான் செய்யணும் அப்பா. ஒரு இடத்துலையும் நான், ஆண்டவரே, எனக்கு நான் செஞ்சேன்னு நான் அதை கமிட்மெண்ட், அதாவது கிரெடிட் எடுக்காதபடி எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க, அந்த வார்த்தை வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் லைஃப்பில் நீங்கள் எது செஞ்சாலும் இனி என் வாயில் இதை நான் செய்தேன் என்று சொல்ல மாட்டேன், கர்த்தாவை நீங்கள் செய்தேன்னு சொல்லுவீங்க. அப்படி அறிக்கை செய்யுங்களே. இது ஏன் பலத்தினால நடந்தது என்று சொல்ல மாட்டேன்ப்பா. சபையை பார்த்து கர்த்தர் விரும்புகிறது அதுதான். உங்க வாயின் வார்த்தையில் இனி கர்த்தர் எது செய்தாலும் சரி, அது உங்க திறமையில செய்திருந்தாலும் சரி, அது உங்க ஞானத்தில் செய்திருந்தாலும் சரி, உங்களுடைய எல்லா உழைப்பு நிமித்தமாக செய்திருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே, நான் என் லைஃப்பில் நீங்கள் எது செஞ்சாலும் அது நீங்கள் செஞ்சதாக தான் சொல்லுவேன். சொல்லுங்க.
அது நீங்க செஞ்சாதான் தான் சொல்லுவாப்பா. என் லைஃப்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் கிரெடிட் எடுக்க மாட்டேன்ப்பா, நான் கிரெடிட் எடுக்க மாட்டேன். ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படியேப்பட்ட காரியங்கள் இருந்துச்சுன்னா, ஏன் கஷ்டம், நான் கஷ்டப்பட்டு முன்னேற்றினேன், நான் கஷ்டப்பட்டு ஜெபிச்சேன், என்னோட ஜெபத்தினால, நோ, ஒரு காலம் சொல்லக்கூடாது என் ஜெபத்தினால இது செய்தேன் என்று, என் பரிசுத்தத்தினால இதை செய்தேன் என்று சொல்லக்கூடாது. எல்லாம் நீங்க தான்ப்பா, எல்லாம் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. ஒரு ஜெயம் எடுக்கும் பொழுது நான் இதை செய்தேன், கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்தார் என்று சொல்லலாம். நான் உபவாசம் இருந்தேன், நான் கர்த்தருக்குள்ள இதெல்லாம் மாற்றிக்கொண்டேன், இதனால கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லலாம். இதை செய்தனால தான் எனக்கு இது நடந்தது என்று சொல்வீர்கள் என்றால் அது தப்பு. கிதியோன், அதுக்கப்புறம் நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது கிதியோனை ராஜாவாக உயர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர், எனக்கு இதெல்லாம் வேண்டாயா, நான் என்னத்தை செஞ்சுட்டேன்? ஐ திங்க் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ரிபஹ சந்தரபா. ஒரு காலம் கிரெடிட் நமக்கு நேராக வரக்கூடாது. 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல இருக்கும். கிதியோன் சொல்றேன், 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், எனக்கு அந்த ராஜா பதவி வேண்டாம், ஒன்று வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் வாசிங்களே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆளணும். சொல்லுங்க, என் குடும்பத்தை கர்த்தர் ஆளணும், நான் ஆளக்கூடாது, என் குமாரன் ஆளக்கூடாது, என் முப்பாட்டனுக்கு ஆளக்கூடாது, கர்த்தரே ஆளணும். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி ஒரு வெற்றி வந்துட்டாவே நமக்குள்ள வந்துடும், நான் தான் இனி இந்த குடும்பத்துக்கு எல்லாமே, நான் தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே. நோ நோ, கர்த்தரே ஆளுகை செய்வாராக. உங்கள் குடும்பத்தை கர்த்தரே ஆளுகை செய்வாராக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுங்களே, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செவ்வையாய் எனக்கான யாவையும் செய்து முடிப்பீ. அதின் காலத்தில் செய்து முடிப்பி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாததெது. சபையை சொல்லுங்க, என்னால் ஒன்றும் கூடாதென்று, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே. உம்மால் எல்லாம். இன்னும் சத்தமா, என்னால் ஒன்றும் கூடாதென்று, என்னை நான் தந்து விட்டே. ஆண்டவரே, உண்மையை நம்பி இருக்கிற பிள்ளைகளை வெட்கப்படுத்திடாதீங்கப்பா. உண்மையாய் அறிக்கை செய்த ஒருவரை நீங்க கைவிட்டாதீங்கப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே, தன் பலத்தை
துச்சமாக நினைக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த பராக்கிரமத்தை துச்சமாய் நினைத்து நீரே எல்லாம் என்று நினைக்கிற ஒவ்வொரு மேலும் கரம் அமர்வதாக, இந்த நேரத்தில் புது வழி திறப்பதாக, புது பாதை திறப்பதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நீங்க யுத்தம் செய்யுங்கப்பா. எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே எங்களுடைய நன்மைகளை திருடுகிற சத்ரு, ஆண்டவரே எங்களுடைய உழைப்பை திருடுகிற சத்ரு, ஆண்டவரே எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவார்களாக. சத்ருக்களை அவர்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்து போவார்களாக. ரேகேஷே தேரே மாலாதரவோ ரஹதல ஷதரதுரியந்தரபா. கர்த்தர் ஒரு யுத்தத்தை செய்வீராகப்பா. ஆண்டவரே காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும், காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும். இந்த பகல் வேளையில் எங்களை நீர் பராக்கிரமசாலியாய் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உலகம் எங்களை அற்பமா பார்க்கலாம், ஆனா நீங்க எங்களை பராக்கிரமசாலியா பார்க்கிறீங்க. ஆனா ஒரு நாளும் என் வாயில நான் பராக்கிரமசாலி என்று பெருமை பாராட்டதபடி, ஒரு நாளும் நான் ஒரு பெரிய வில் வீரன் என்று பாராட்டதபடி, எனக்குள்ள பெருமைங்கிற ஒரு காரியம் என்னை வச்சு அகற்றி போடுவீராகப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருக வேண்டுமாய், நாங்கள் சிறுக வேண்டுமாய். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise